நான் இன்னைக்கு காலையில பார்த்தா 2 பெண் தோழர் வந்து சிந்தாரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல 3:15 மணில வச்சு அங்க வச்சிருக்காங்க. காலங்காத்தால 10 மணிக்கு போய் நான் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிறேன், சார் அந்த பாதிக்கப்பட்டிருக்காங்களே மேல அடிச்சிருக்காங்களே போய் பார்க்கலாமா சொன்னா, இன்ஸ்பெக்டர் நம்ம லிமிட் இல்லைங்க, நான் மேல டிசி கிட்ட சொல்றேன் ஏசி கிட்ட சொன்னேன்றாரு. நான் டிசிக்கு போன் பண்றேன் ஏசிக்கு போன் பண்றேன், ஒருத்தரும் போன் எடுக்கல. எதுக்கு? அடி வாங்கி இருக்கக்கூடிய பெண் தோழர்களை பார்ப்பதற்கு ஏன் அனுமதிக்கல? காவல்துறை என்ன சர்வாதிகாரமா நடந்து கொள்வீங்களா? சரி அடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் தகராறு சொல்லிட்டு அந்த இறக்கி 2 பெண் தோழர்கள் வச்சு ஜிஹெச் கூட்டு போறேன்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் பின்னாடியே போனா ஜிஹெச் அண்ணன் போட்டு ஒரு யூ டர்ன் போட்டு திருப்பி வேற இடத்துக்கு போறாங்க. திருப்பியும் ராஜா அண்ணாமலை மன்றம் போயிட்டு அங்க 3 சுத்துறாங்க. எங்கடா பாவில கொண்டு போன்னு சொல்லிட்டு ஜீப், போலீஸ் ஜீப் பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட் இல்லாத ஜீப். சட்டம் நீங்களா முடிவு எடுத்துறீங்களா? எல்லாருக்கும் கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணுதான். உனக்கும் ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம், அதிகாரம் ஆடக்கூடாது, புரியுதா? நம்பர் பிளேட்ல வந்து நீ எப்படியே கூட்டு போவ? அடிக்கும் போது போலீஸ்காரங்க பேச கேட்டுவீங்க, ஆனா வண்டியில இருக்க நம்பர் பிளேட் இல்லாமலேயே 2 பெண்களை வந்து கடத்தி செல்ற மாதிரி காவல்துறை கடத்துது. நாங்க 10 பேர் போயிட்டு வண்டி ஹைகோர்ட் மடக்கனா இல்லங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். சரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே போனா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுங்க சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன். சரி சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருந்து? சிந்தாரிப்பேட்டில இருந்து சென்னையை நமக்கு சுத்தி காமிக்கிறாங்க ரூட்டு. சேத்துப்பட்டு போனா குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல, டீ கொடுக்கல. அந்த பெண் தோல் கை வீங்கி இருக்குது, ஆஸ்பத்திரி கொண்டு போல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் ஜீப்பை தூக்கிட்டு நான் கிண்டிக்கு போறேன்னாங்க. கிண்டிக்கு போனா கிண்டில இருந்து வேளச்சேரி போறேன்றானுங்க. வேளச்சேரி போனா அங்கேருந்து யூ டர்ன் போட்டு சிம்சனுக்கு வந்து ஸ்பென்சர் பிளாசால ஒரு யூ டர்ன் போட்டு அதுக்கப்புறம் எங்க கூட்டுமே வச்சாங்கன்னா அண்ணா சாலையில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அட அயோக்கியதனம் இல்லையா அது? சிந்தாரிப்பேட்டில இருந்து அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்கு. ஒட்டுமொத்த வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னையை சுத்தி காட்டுறிய. பெட்ரோல் உங்க அப்பா வீட்டு காசா? என் வீட்டு வரி பணத்துல நீ பெட்ரோல் போட்டு போராளிகளை சுத்தி வைக்கிறது நீ யார்? நீ உனக்கு என்ன உரிமை கொடுத்தா பதில் சொல்லு. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பிரச்சனை தலையிடணும். எப்படிப்பட்ட அதிகாரிகள் என்ன செய்யறாங்க என்பதை பார்க்க வேண்டியிருக்குது. நேற்று போராட்டத்துல அந்த காம்ரேட் டாக்கிஸ் யூடியூப் சேனல் கேமரா பிடிச்சா, ட்ரோன் பிடிச்சா, அதை தூக்கி போய் ஸ்டேஷன்ல பிடிச்சி வச்சுக்கிறாங்க. என்னையா இது அராஜகம்? போலீஸ்காரன் கேமரா தூக்கி நிருபரோட கேமரா தூக்கி முடியுங்களா? என்ன இது நீதி? இது ஜனநாயக நாடு தானே? இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு காட்டு தர்பார் நடத்துது காவல்துறை? இது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது.